வணக்கம். இது ஒரு இன்சுலின் பேனாவை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான பொதுவான வழிகாட்டி. இதுக்கு நிறைய வகைகள் உண்டு, ஆனால் கொள்கைகள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு வகையான இன்சுலின் பேனாவை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு சரியான பேனாவை யூஸ் பண்ணுங்க. உங்கள் பேனாவை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக முதல் தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளிச்சம் படாமல் பொட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. பேனாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஞாபகமாக பேனாவை யூஸ் பண்ணுறதுக்கு சுமார் 1 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துடுங்க. ஃப்ரீசருக்குள்ளே வைக்காதீங்க. பேனாவை முதல் தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா 30 டிகிரி செல்சியஸ்க்கு அடியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. பேனாவை பாதுகாப்பாக சூடோ வெளிச்சமோ படாமல் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண ஊசியை அதுக்கு தகுந்த ஊசி குப்பத்தட்டியில் போட்டுருங்க. பேனாவை என்றைக்குமே ஃப்ரிட்ஜில் திரும்பி வைக்காதீங்க. உங்கள் பேனாவை என்றைக்குமே ஊசியோட சேர்ந்து வைக்காதீங்க. முதல் படி, வேண்டிய பொருள்கள். இன்சுலின் பேனா, ஊசி குப்பத்தட்டி. இரண்டாம் படி, இன்சுலின் பேனாவை தயார்படுத்துவது. இன்சுலின் பேனா மூடியை எடுங்க. புது ஊசியை போட்டு அந்த ஊசியை சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் மூடியை எடுங்க. மூன்றாம் படி, பாதுகாப்பு பரீட்சை. டோஸ் செலக்டரை சுமார் 2-3 யூனிட் ஏற்றி இன்சுலின் வெளியில் வரதான் பார்க்கறதுக்காக இன்சுலின் பட்டனை முழுசாக அமுத்துங்க. ஒருவேளை ஊசியிலேருந்து இன்சுலின் வெளியில் வரலன்னா இதே பரீட்சையை நீங்கள் 6 தடவை வரைக்கும் திரும்பி பண்ணலாம். அப்படி பண்ணி வரலன்னா புது ஊசி போட்டு திரும்பி பண்ணி பாருங்க. அப்படி பண்ணியும் வரலன்னா புது பேனாவை யூஸ் பண்ணுங்க. நாலாம் படி, உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவை இன்சுலின் பேனால போட்டுக்கோங்க. டோஸ் செலக்டரை உங்களுக்கு வேணுங்கிற அளவு வர வரைக்கும் திருப்புங்க. உங்களுக்கு முழு பரிந்துரைக்கப்பட்ட இன்சுலின் அளவை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலன்னா அதை 2 இன்ஜெக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இல்லை இன்னொரு பேனாவை வச்சுட்டு மீதி உள்ள அளவை போட்டுக்கோங்க. 5ஆம் படி, ஊசி போடுற பகுதியை தயாரிப்பது. ஊசி போடுற பகுதி உங்கள் தொடையோ வயரோ இல்லை மேல் கையில் இருக்கிற சதையாகவும் இருக்கலாம். ஊசியை தோலுக்கு அடியில் போடுங்க. பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த வாட்டி ஊசியை புது இடத்துல போடுங்க. ஊசி போடுற பகுதியை தேர்ந்தெடுத்து 1 வாரத்துக்கு அதே பகுதியில் வேறு வேறு இடத்துல ஊசி போடுங்க. ஊசி போடுற இடத்த மட்டும் தினம் மாற்றினா போதும், பகுதி இல்லை. வயத்தில் எங்கெங்கெல்லாம் 1 வாரத்துக்கு ஊசி போடலாம்னுங்கிறதுக்காக இது ஒரு உதாரணம். ஊசி போடுற இடத்துல தோல் மாறும், அதனால தான் ஊசி போடுற இடத்த தினம் மாற்றுறது. உதாரணத்துக்கு ஊசி போடுற இடத்துல கட்டி வரலாம். அதே கட்டியில் திரும்பி ஊசி போட்டாக்க அந்த இன்சுலின் அவ்வளோ நல்லா வேலை பண்ணாமல் இருக்கலாம். ஊசியை கட்டியில் போடுறீங்கன்னா முதல்ல டாக்டர்கிட்ட பேசிட்டு இன்னொரு இடத்துல போடுங்க. உங்கள் டாக்டர் உங்கள் சக்கர அளவை இன்னும் கவனமாக பார்க்க சொல்லிட்டு உங்கள் இன்சுலின் மற்றும் வேற சக்கரவியாதி மருந்து அளவையும் மாற்றலாம். 6ஆம் படி, ஊசியை போடுவது. இன்சுலின் பேனாவை உங்களுக்கு வசதியான வழியில் பிடிச்சுக்கோங்க. ஊசி போடுற இடத்துல தோலை மடிச்சு பிடிச்சுக்கோங்க. 90 டிகிரி ஆங்கிளில் இல்லை உங்கள் டாக்டர் எப்படி சொன்னாரோ அப்படியே ஊசியை குத்துங்க. இன்சுலினை மெதுவாக செலுத்திட்டு இன்ஜெக்ஷன் பட்டனை அப்படியே அமுத்திண்டு வாங்க. கண்ணாடியில் 0 தெரியும் போது முழு அளவு போடுறதுக்கு மெதுவாக 1லேருந்து 5க்கு எண்ணிண்டு வாங்க. அதுக்கப்புறமா ஊசியை தோல்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. 7ஆம் படி, அகற்றல். ஏற்கனவே யூஸ் பண்ண ஊசியை ஊசி குப்பை தட்டிக்குள்ளே போட்டுருங்க. பேனா மேலே திரும்பி மூடியை போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஊசி வச்சு பேனாலேருந்து இன்சுலினை வெளியில் எடுக்க பார்க்காதீங்க. ஞாபகமாக எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இல்லை கவலை இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. இன்சுலின் பேனால நிறைய வகைகள் உண்டு, ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே யூஸ் பண்ணுற வழி ஒரே மாதிரி தான். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு வகையான பேனாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோலயே நீங்களும் உங்களுக்கு சரியான பேனாவை யூஸ் பண்ணுங்க. ஒரு இன்சுலின் பேனாவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னாக்க இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை பாருங்கள்.